வணக்கம் நண்பா, வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் உங்கள் மைதி. இன்னைக்கு வீடியோ நான் சொல்லிட்டு நீங்க தமிழ் பத்திரத்தாவில் வந்திருப்பீங்க. வீடியோ நான் 2 நாள்ல போறேன்னு சொல்லிட்டு கொஞ்சம் லேட் பண்ணிட்டேன், மன்னிச்சுக்கோங்க. நீங்க வீடியோ நான் சொல்லிட்டு வந்து பாத்தீங்கன்னா பல்சர் N125 அந்த பைக்கோட ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் மட்டும் தான் பார்க்க போறோம். அந்த பைக் வந்து பாத்தீங்கன்னா என்னோட தம்பி தான் எடுத்திருக்கான். ஒரு 200 கிலோமீட்டர் பக்கம் தான் ஓட்டியிருக்கான். அது வரைக்கும் அவனுக்கு தெரிஞ்ச இம்ப்ரெஷன் ஏதாவது 1-2 இம்ப்ரெஸ் பண்ணியிருக்கோம். அவனை இருக்கோ அது என்ன இம்ப்ரெஸ் பண்ணுச்சு, இந்த வண்டி எதுக்காக சூஸ் பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ஓனர்ஷிப் ரிவ்யூ, குட்டி ரிவ்யூ தான். இது வந்து ஃபுல் ரிவ்யூ கிடையாது. ஃபுல் ரிவ்யூ நீங்க உங்களுக்கு வேணும்னா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. 10,000 கிலோமீட்டர் ஓட்டினதுக்கு அப்புறம் தெளிவா வந்து பாத்தீங்கன்னா ஃபுல் ரிவ்யூ, அட்வான்டேஜ், டிஸ்அட்வான்டேஜ் எல்லாத்தையுமே சொல்றேன். இப்போதைக்கு இந்த வண்டியோட ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் மட்டும் தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி, ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ண மறந்துடாதீங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்போ வண்டியோட ஓனரை வந்து பாத்தீங்கன்னா நம்ம வெல்கம் பண்ணிடுவோம். வாங்க. ஹலோ. ஹலோ. இதோட நீங்க நம்மளோட சேனல்ல ஒரு ஷார்ட் பிலிம் வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தருக்கு அப்பாவை ஆக்ட் பண்ணி தான் பாத்துருப்பீங்க. ஃப்ரீ ஃபயர் இன்ஜுரியஸ் டு லைஃப்னு அந்த பையன் தான் இது. அந்த பையன் வந்து பாத்தீங்கன்னா இப்போ ஒரு வண்டி வாங்கணும்னு சொல்லிட்டு இந்த வண்டியை சூஸ் பண்ணிருக்கான். அது என்ன ரீசன் அதை கேட்போம். எத்தனையோ வண்டி இருக்கு. 125 சிசில வந்து பாத்தீங்கன்னா டிவிஎஸ்ல இருக்கு, பஜாஜ்ல இருக்கு, எல்லாத்துலயுமே இருக்கு. இதுலயே வந்து பாத்தீங்கன்னா மைலேஜ் அதிகமா தரக்கூடிய வண்டி பிளாட்டினா கூட இருக்குது. அதெல்லாம் விட்டுட்டு எதுக்கு இந்த வண்டியை சூஸ் பண்ண தெரிஞ்சுக்கலாமா? பல்சர்னாலே வந்து நார்மலா பிடிக்கும். அதுல இப்ப என்ன எடுக்கலாம்னு முடிவு பண்ணும் போது என்ன புது மாடல் விட்டுருந்தாங்க. 150, 160 இருக்கும்போது இப்ப 125 செக்மெண்ட்ல வந்து எடுக்கலாம்னு பார்க்கும்போது 125 செக்மெண்ட்ல புதுசா விட்டுருந்தாங்க. வண்டி பார்க்கவும் நல்லா இருந்துச்சு. பிடிச்சனால அதை எடுத்துச்சு. என்ன லுக்ல இருந்ததுனால அவனுக்கு. ஆமா, இது புது லுக்ல இருந்தாலும் நமக்கு பிடிச்சிருச்சு. அதாவது ஃபர்ஸ்ட் பார்க்கும் போதே உனக்கு இம்ப்ரெஷன்ல நல்லா ஆயிருச்சு. ஸ்பெக்கும் நல்லா இருந்துச்சு, அதனால பிடிச்சி. இப்போ வந்து பாத்தீங்கன்னா பையன் வந்து பாத்தீங்கன்னா ஆசை 160 இல்ல 200 தான் எடுக்கணுங்கிறது தம்பியோட ஆசை. ஆனா அவங்க அப்பாவுக்கு வந்து பாத்தீங்கன்னா சீட்டு கொஞ்சம் தூக்கலா இருந்தா பிடிக்காதான், அதனால மட்டமா தான் இருக்கணும்னு சொல்லிட்டு 125 சிசிலே பாருன்னு சொல்றப்போ தம்பி வந்து பாத்தீங்கன்னா இதை சூஸ் பண்ணிருக்காரு. இதுக்கான ரீசன் NS 200 அந்த மாதிரி இருக்கிறதுனால, இந்த லுக்ல இருக்கிறதுனால ரீசன் பிடிக்கும். அதனால ஓகே. இப்ப இந்த வண்டி எடுத்து ஒரு 200 கிலோமீட்டர் பக்கம் ஓட்டி இருக்க. இந்த வண்டியில வந்து பாத்தீங்கன்னா உனக்கு என்னென்ன பிடிச்சிருக்கு அதை மட்டும் ஃபர்ஸ்ட் சொல்லு. வண்டி வந்து ஸ்டார்ட் ஆகும்போது ஸ்மூத்தா ஸ்டார்ட் ஆயிரும். வண்டி இன்ஜின் ஸ்டார்ட் ஆகிற சவுண்டே இருக்காது. இதுல சைலன்சர் மாதிரி ஸ்டார்ட் ஆகுறதுனால ஒரு சவுண்டே இருக்காது. ஸ்மூத்தா வந்து நமக்கு வந்து எங்கேயுமே வண்டி அடைக்கல. வரைக்கும் ஓட்டின வரைக்கும் வண்டி ஓனமே ஸ்மூத்தாவே ஓடிச்சு. புது வண்டி எப்பயுமே அடைக்காது. ஆமா. இந்த வண்டி சூஸ் பண்ணக்கான முக்கியமான ரீசன் என்னன்னு பாத்தீங்கன்னா வந்து சீட் ஹைட் வந்து ஒரு அளவுக்கு தான் இருக்கு, ரொம்ப ஹைட் கிடையாது. அதனால அப்பாவும் ஓட்டிக்குவாங்க, அப்பாவும் கூட்டிட்டு அம்மாவை வச்சு கூட்டு போய்க்கலாம். அதனாலதான் வந்து ஃபேமிலி யூசேஜா இருக்கும். நமக்கு வந்து கொஞ்சம் வந்து பார்க்க ராயல் லுக்காவும் இருந்துச்சு. ஃபேமிலி யூசேஜுக்கு இருக்கனால வந்து டபுள் பர்பஸ் இருக்கனால எடுத்துட்டேன். ஓகே. இப்ப இந்த வண்டியில உனக்கு என்னென்ன பிடிச்சிருக்குன்றதை மட்டும் தெளிவா சொல்ல பார்ப்போம். என்ன சொல்லணும் இதுக்குதான் படிக்கடான்னு அடிச்சுக்கிட்டேன் பசங்கடா, அருமைக்கிட்ட முண்டங்கடா. வண்டி வந்து வெயிட்லெஸ்ஸா இருக்கு. அதனால வந்து ஓட்டுறதுக்கு வந்து ஹேண்ட்லிங் வந்து ஈஸியா ஸ்மூத்தா இருக்கு. மைலேஜ்மே வந்து ஓரளவுக்கு ரொம்ப கம்மியா இல்லாம நார்மலா கொடுக்குது, 50+ கொடுக்குது. அதனால வந்து ஃபேமிலி யூசேஜ் நம்ம வந்து ரெண்டுமே தேவைப்படுது. நம்ம ஆஃப் ரோடு, ஆன் ரோடு ஓட்டுறது ஃபேமிலி யூசேஜுக்குமே தேவைப்படுது. ஓரளவுக்கு வந்து பெரியவங்க எல்லாத்துமே வந்து வண்டியில வச்சு அம்மா, ரோட்ல தாத்தா அவங்களெல்லாம் வந்து ஏற்றி போறதுக்கு வந்து ஈஸியா. அதனால பெரியவங்கள பின்னாடி வச்சு கூட்டு போறதுக்கு வந்து ஈஸியா இருக்கு. அப்பா வந்து வண்டி எடுத்து போறதுக்குமே வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கு. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா வந்து கிரவுண்ட் கிளியரன்ஸ் வந்து கொஞ்சம் ஹைட்டாவே கொடுத்துருக்காங்க. அதனால ஆஃப் ரோட்ல ஓட்டுறதுக்குமே வந்து நல்லா இருக்கு. ஏன்னா நம்ம வீட்டுக்கு வர சைட்ல எல்லாம் பாத்தீங்கன்னா வந்து ஆஃப் ரோடு தான். அதனால வீட்டுக்கு வரும்போது அந்த ஓட்டுறதுக்குமே வந்து நல்லா தான் இருக்கு. வேற எதுவும் அட்வான்டேஜ் மிஸ் பண்ணிட்டியா? வேற மாதிரி லாங்ல போகும்போது வண்டி போகும்போது பார்த்தா இன்ஜின் ஹீட் ஆகுது. ஆனா அந்த இன்ஜின் ஹீட் வந்து நமக்கு வந்து ஃபீல் ஆகல, விசிபிலிட்டி ஆகல. இன்ஜின் வந்து நல்லா தான் இருக்கு. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா டயர் வந்து எனக்கு வந்து டயர் வந்து கொஞ்சம் பெரிய சைஸாவே கொடுத்துருக்காங்க. அது எனக்கு வந்து பிடிச்சிருக்கு. மத்த வண்டியை கம்பேர் பண்றப்ப சைஸ் நல்லா இருக்கு. இதுலயே வந்து லோ வேரியன்ட்டோட ஹை வேரியன்ட், டாப் வேரியன்ட் வந்து டயர் கொஞ்சம் சைஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதுவும் நம்ம ஹை வேரியன்ட் எடுக்க பிடிக்கிறதுக்கு எப்படி இருக்கு. பிரேக் வந்து டிவிஎஸ் டபுள் பிரேக் சிஸ்டம் தான் கொடுத்துருக்காங்க. நமக்கு வந்து பேக் பிரேக் பிடிக்கும்போது ஃப்ரண்ட் பிரேக் சேர்த்து பிடிக்கிறதுனால நமக்கு வந்து ஸ்கிட் ஆகிற அந்த வாய்ப்பு கிடையாது. நல்லாவே வந்து பிரேக் பிடிக்குது. ஓகே. அப்ப பிரேக்கிங் பொறுத்த வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை, நல்லாதான் இருக்கு.
அட்வான்டேஜ் உனக்கு இவ்வளவுதான் படுது. டிஸ்அட்வான்டேஜ்னா என்னென்ன சொல்லுவ? டிஸ்அட்வான்டேஜ்னா வந்து வெயிட்டை குறைக்கணுன்றக்காண்டி மேக்ஸிமம் பிளாஸ்டிக்ல மேல பண்ணிருக்காங்க. அந்த பிளாஸ்டிக்ல வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் லேசாவே இருக்குன்னு சொல்லலாம். தெரியாது பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் எந்த அளவுக்கு வீக்கா இருக்குன்னு சொல்லிட்டு. இப்போ பின்னாடி உட்கார்றவங்க வந்து பாத்தீங்கன்னா மோஸ்ட்லி வந்து வீட்டுல பெரியவங்க தான் இருக்காங்க. கரெக்டா பெரியவங்க எல்லாம் உட்காரும் போது வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு கொக்கி இல்ல ஒரு புடி மாதிரி ஏதாவது கொடுத்துருந்தாங்கன்னா கரெக்டா இருந்திருக்கும். இந்த பிளாஸ்டிக் தான் கொடுத்துருக்காங்க. அவங்க ஒரு அர்ஜென்சிக்காக சும்மா பிரேக் அடிக்கிறப்போ அவங்க முடியாம பட்சத்துல இப்படி பிடிச்சி இப்படி இழுக்கிறப்போ வந்து பாத்தீங்கன்னா இது ரொம்ப வீக்கா இருக்கிறதுனால ஈஸியா கலந்து வரக்கு சான்சஸ் இருக்கு. நம்ம யங்ஸ்டர்ஸ்னா பசங்கன்னா பின்னாடி இப்படி பிடிச்சி உட்காந்துக்குறாங்க, அது கூட பிரச்சனை இல்லை. பட் பெரியவங்களுக்கு கொஞ்சம் இதா இருக்கும், யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த இடத்துல கொக்கி மாதிரி ஏதாவது ஒன்று ரெண்டு கொடுத்தாங்கன்னா நல்லா இருக்கும். இது வந்து கொஞ்சம் வீக்கா இருக்கிறது. இதுக்கு பதிலாக இதை வந்து இந்த இடத்துல கொடுத்துருந்தாங்கன்னா கூட கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா தான் இருந்திருக்கும். ஏதாவது மாற்றுறதுக்கு இருக்குன்னு அது இல்லாம இருக்கிறது மெட்டல்ல கொடுத்திருந்தாலே நம்ம கொஞ்சம் ஏதாவது மெட்டல்ல கொடுத்துருந்தா கரெக்டா இருந்திருக்கும். நெக்ஸ்ட் என்ன பிடிக்கல உனக்கு இந்த வண்டியில? அது மாதிரி வந்து பிடிக்கலன்னு பாத்தீங்கன்னா டிஸ்பிளே வந்து சொல்லலாம். இது வந்து டாப் வேரியண்டா இருக்கு. இதுலயே வந்து பேஸ் வேரியண்ட்ல பாத்தீங்கன்னா டிஸ்பிளே வந்து இதோட ரொம்ப சிறுசா கொடுத்துருக்காங்க. இப்ப அதனால அதுக்காண்டி அது நம்ம டாப் வேரியண்ட் எடுக்க வேண்டியதா இருக்கு. டிஸ்பிளே ரொம்ப சரியில்லை இருக்கு. டாப் அதே மாதிரி வந்து டாப் வேரியண்ட் எடுத்தா டிஸ்பிளே நல்லா இருக்கு. டிஸ்பிளே எடுத்தாலுமே வந்து பாத்தீங்கன்னா இதுல ஒரு டிஸ்பிளே உள்ள சிறுசா தான் கொடுத்துருக்காங்க. அதுமே பாக்குறதுக்கு பெருசா குட்டியாதான் உள்ள டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி நம்ம வந்து ரொம்ப வெயில்ல ஓட்டும் போது பார்த்தோம்னா டிஸ்பிளே வந்து நமக்கு வந்து விசிபிலிட்டியா இல்ல, ஒண்ணுமே தெரியல. விசிபிலிட்டியா வந்து கொஞ்சம் டிம்மாதே இருக்கு. நமக்கு வந்து அந்த எல்இடி தான் கொடுத்துருக்காங்க. அது வந்து எல்சிடி லைட்டோட எஃபெக்ட் நல்லா கரெக்டா இல்ல, கரெக்டா இல்ல. பகல்ல பாக்குறப்ப கொஞ்சம் டிம்மா இருக்கனால அது எவ்வளவு ஸ்பீட்ல போறோங்கிறது நமக்கு தெரிய மாட்டேங்குது. அதே மாதிரி வந்து நமக்கு வந்து எத்தனை கியர் எத்தனாவது போட்டிருக்கோன்ற ஒரு ஆப்ஷன் கொடுத்துருந்தாங்கன்னா நமக்கு இருக்கு. 1 2 3 வராது, அது ஆஃப்ல தான் இருக்கு. நம்ம ஆஃப்ல தான் இருக்கு. கியர் வந்து காட்டாது எத்தனாவது கியர்ல போறோம் அப்படின்றது. அது கொஞ்சம் ஒரு டிஸ்அட்வான்டேஜா இருக்கு. பல்சர் 150லே வந்து பாத்தீங்கன்னா அதுல 1 2 3 4 5 150 சிசிலே வந்து பாத்தீங்கன்னா இருக்கும். பட் இதுல கொடுக்காம இருக்கிறது ஏன்னா டாப் வேரியண்ட்ங்கிற ஒரு ரீசன்னால வந்து பாத்தீங்கன்னா இதுல கொடுக்காம இருக்கிறது எனக்குமே டிஸ்அட்வான்டேஜ் தான் படுது. வேற என்ன உனக்கு பிடிக்கல? இன்னொரு பெரிய டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னு பாத்தீங்கன்னா வந்து எல்இடில வந்து இது கொடுப்பாங்கன்னு நினைச்சேன். ஆனா வந்து இண்டிகேட்டர் வந்து சும்மா நார்மல் ஹேலஜன் இண்டிகேட்டர் தான் கொடுத்துருக்காங்க. எல்இடி கொடுத்துருந்தா கொஞ்சம் நல்லா இருக்கும். எதுவுமே சைஸ்மே வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டா ஸ்டைலா கொஞ்சம் கொடுத்துருந்தாங்கன்னா நல்லா இருக்கும். சும்மா ஹோம்லி லுக்ல தான் கொடுத்துருக்காங்க. கொஞ்சம் ரக்கட் லுக் இல்லாதனால கொஞ்சம் டிஸ்அட்வான்டேஜ். உனக்கு பிடிக்கல? நம்மளோட பர்சனல் ப்ரிஃபரன்ஸ் இருந்ததுதான் நல்லா தோணுது. இது வந்து பாத்தீங்கன்னா இவனுக்கு பிடிச்ச விஷயம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம இண்டிகேட்டர்ல கொஞ்சம் டிசைனா இருந்தா நல்லா இருக்குன்னு சொல்லி தம்பி நினைச்சிருக்கான். பட் இண்டிகேட்டர் டிசைன் வந்து பாத்தீங்கன்னா அவனுக்கு பிடிக்கலன்னு சொல்றான். பட் இருந்தாலும் 125 சிசில வந்து பாத்தீங்கன்னா இவ்வளவு கேக்குறீங்களேடா, 1,15,000 1,20,000 இவ்வளவு கேட்கீங்களான்னு சொல்லிட்டு நீங்க கேட்கலாம். பட் இதை விட வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் இதா இருக்கிற வண்டி நம்ம பிளாட்டினா எடுத்துக்கோங்க. பிளாட்டினாவோட இன்னொரு பைக் ரிலீஸ் பண்ணாங்க. அந்த 2 பைக்ல வந்து பாத்தீங்கன்னா இண்டிகேட்டர் லுக்குமே நல்லா இருக்கும். பிளஸ் அதோட ஹெட்லைட் லுக்குமே வந்து பாத்தீங்கன்னா பாக்குறதுக்கு விசிபிலிட்டியும் நல்லா இருக்கும், அதுவும் நல்லா இருக்கும். அதே மாதிரி அது ஸ்டீல்ல கொடுத்துருப்பாங்க. அதுல வந்து பாத்தீங்கன்னா ஸ்டீல் மாதிரி ஒரு ஃப்ரண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா அதோட ப்ரொடெக்ஷனுக்காக கொடுத்துருப்பாங்க. அதனாலதான் நான் வந்து பாத்தீங்கன்னா இந்த இதை பத்தி சொல்றேன். இண்டிகேட்டர்லயும் கொடுத்துருந்தா நல்லா இருந்திருக்குன்னு சொல்றோம். வேற நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நைட்ல வண்டி ஓட்டும் போது உனக்கு எல்இடி லைட் விசிபிலிட்டி நல்லா இருக்குதா? விசிபிலிட்டி நல்லா இருக்கு. பாக்குறப்ப உனக்கு ஹை பீம் லோ பீம் எல்லாம் கரெக்டா இருக்கு. ஹை பீம் வந்து லோ பீம் கம்பேர் பண்ணும்போது ஹை பீம் கொஞ்சம் ரொம்ப ஹையா தெரியல நமக்கு. ஓரளவுக்கு கொஞ்சம் தான் ஹை பீம் கூடுது. ரொம்ப வந்து நம்ம ஃபுல்லா இருட்டான இடத்துல வந்து ஓட்டுறது வந்து கொஞ்சம் கஷ்டம் தான் சொல்லலாம். ஏன்னா நமக்கு நார்மலா வந்து ரோட்ல ஏரியாக்குள்ள தெருக்குள்ள பஸ் ஸ்டாண்டு இந்த மாதிரி இடத்துல ஓட்டிக்கலாம். ஹைவேல இருட்டான இடத்துல கொடைக்கானல் மலைக்கு அந்த போற மலையில ரூட்ல ஏறாம இருட்டான இடத்துல ஓட்டுறது வந்து கொஞ்சம் சிரமம் தான். சிரமம் தான். வந்து பாத்தீங்கன்னா ஒரு 200 கிலோமீட்டர் ஓட்டின வரைக்கும் இவனுக்கு வந்து பாத்தீங்கன்னா பிரேக்கிங் பொறுத்த வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லைங்கிறான். டயர் சைஸ் பிடிச்சிருக்குங்கிறான். இன்ஜின் விசிபிலிட்டி ஹீட் விசிபிலிட்டி பெருசா தெரியலங்கிறான். 200 கிலோமீட்டர்ல வந்து பாத்தீங்கன்னா இவ்வளவு விஷயம் சொல்றது வந்து பாத்தீங்கன்னா அவனுக்கு மனசுல தோணுனதை மட்டும் தான் சொல்லியிருக்கான். இது பர்ஃபெக்டா இருக்குமான்னு கேட்டீங்கன்னா ஒரு சில வண்டிகளுக்கு வந்து பாத்தீங்கன்னா மாறுபடும். இப்போ ஒரு 10,000 கிலோமீட்டர் ஓட்டினதுக்கு அப்புறம் ஃபுல் ரிவ்யூல வந்து பாத்தீங்கன்னா இதை பத்தி தெளிவா நான் என்னென்ன இது பண்ணு சொல்லிட்டு A to Z ஃபுல் டீடைல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா கேட்டு உங்களுக்கு நான் தெளிவா ஃபுல் ரிவ்யூல வந்து நீங்க கமெண்ட் செக்ஷன்ல சொன்னா மட்டும் நாங்க வெயிட் பண்றோம். ஆனா 1000 பேர் பார்த்தாலும் அதுல ஒரு 10 பேர் கமெண்ட் பண்ணா கூட போதும். 10,000 கிலோமீட்டர் ஓட்டினதுக்கு அப்புறம் நாங்க கண்டிப்பா ரிவ்யூ பண்ணுவோம் அந்த வண்டியை பத்தி. இந்த வண்டியை வந்து பாத்தீங்கன்னா லைட்டா ஓட்டி பார்த்து எப்படி இருக்குன்னு நான் சொல்லிட்டு இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். நண்பா இந்த வண்டியை பத்தின சின்ன சின்ன இது மட்டும் தான் நாங்க சொல்லியிருக்கோம். இதுல ஏதாவது மிஸ் பண்ணியிருந்தோம் சொல்லிட்டு உங்களுக்கு தோணுச்சுன்னா அதை மிஸ் பண்ணதை வந்து பாத்தீங்கன்னா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிருங்க. இந்த வண்டியில என்னென்ன கொடுத்துருக்காங்க என்ன ஏதுங்கிறத பத்தி ஃபுல் ரிவ்யூல வந்து பாத்தீங்கன்னா தெளிவா சொல்றேன். அப்பதான் எது நல்லா இருக்கு எது ஃபீஸ் போகுதுங்கிறது அப்பதான் தெரியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருன்னு நினைக்கிறேன். இந்த வண்டியை ஓட்டி பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு வீடியோ முடிச்சுக்கிறேன். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ண மறந்துடாதீங்க. வீடியோக்கு நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி விட்டு சப்போர்ட் பண்ணுங்க. இதே மாதிரி நெக்ஸ்ட் ஒரு தரமான வீடியோ வந்து மீட் பண்ற வரைக்கும் அன்டில் தென் டாடா பை பை ஃப்ரம் உங்கள் மைதீன். கண்டிப்பா அந்த சப்ஸ்கிரைப் பட்டன் அமைச்சு விட்டு ஆல் நோட்டிபிகேஷன் கொடுத்தீங்கன்னா தான் எல்லாம் வரும். அதை மறந்துடாதீங்க. ஓகே நண்பா, பாய்.
நண்பா இந்த வண்டியை ஸ்டார்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நான் ஆஃப் ரோடிங்கில் தான் ஓட்டியிருந்தேன் கொஞ்சம் நேரம். இந்த இடத்துக்கு வர்றதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஓட்டிட்டு வந்தேன். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதோட சஸ்பென்ஷன் எல்லாமே ஓரளவுக்கு அந்த பையன் சொன்ன அளவுக்கு ஆஃப் ரோடுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக இருந்துச்சு. ஹைவேலையுமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்பீட் லிமிட்டு ஒரு 50, 60 அந்த அளவுக்கு தான் நான் போயிருப்பேன். ஏன்னா புது வண்டி 200 கிலோமீட்டர் தான் ஓடிருக்கு. 1000 கிலோமீட்டருக்கு அப்புறம் தான் ஃபஸ்ட்டு சர்வீஸ் விட்டதுக்கப்புறம் தான் அதிகமான ஸ்பீடில் போகணும். அது வரைக்கும் நீங்கள் ஸ்பீடு கம்மியாகவே ஓட்டுங்கன்னு சொல்லிட்டு ஷோரூமில் சொன்னதுனால தான் ஸ்பீடு வந்துச்சுன்னா கம்மியாக ஓட்டியிருப்பேன். இந்த வண்டியை பொறுத்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 125cc பைக் ஓட்டுற மாதிரியே ஃபீல் இல்லை. இந்த பிளாட்டினா எடுத்து ஓட்டினோன்னா இல்லை ஒரு டிவிஎஸ் அந்த மாதிரி டிவிஎஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார் சிட்டி பைக் இந்த மாதிரி பைக் எடுத்து ஓட்டுறப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி குட்டியாக இருக்கிற வண்டியை ஓட்டுற மாதிரி இருக்கும். பட் இந்த வண்டியை ஓட்டுறப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் NS 160 வச்சுருக்கேன். கிட்டத்தட்ட அதே ஃபீல் தான். ஒரு NS பைக் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 160, 200cc பைக் வந்து பார்த்தீங்கன்னா ஓட்டும்போது என்ன ஃபீல் இருக்குமோ அந்த ஃபீல் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வண்டி கொடுக்குது. பர்ஃபெக்டாக இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. ஓரளவுக்கு ஹைட் இருக்கிறவங்களுமே வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக மேனேஜ் பண்ணி ஓட்டலாம். கொஞ்சம் குட்டையாக இருக்கிறவங்க கூட ஒரு அந்த பையன் வந்து பார்த்தீங்கன்னா என்னை விட ஹைட்டு கொஞ்சம் கம்மி தான் இருந்தாலுமே அந்த பையனுக்குமே பர்ஃபெக்டாக இருந்துச்சு. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ஹைட்டாக இருக்கிறவங்களும் ஓட்டலாம், மீடியம் சைஸில் இருக்கிறவங்களும் ஓட்டலாம், சின்னதாக இருக்கிறவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வண்டியை ஓட்டலாம். பர்ஃபெக்டாக இருக்கும் எல்லாருக்கும். அதுவும் இல்லாமல் இந்த வண்டியோட பிக்கப் வந்து பார்த்தீங்கன்னா நான் பின்னாடி ஒரு பில்லியன் ரைடர் வச்சுட்டு தான் போனேன். அந்த பையன் தான் பில்லியனை உட்காந்து கேமரா பிடிச்சிட்டு இருந்தான். இருந்தாலுமே வந்து பார்த்தீங்கன்னா பிக்கப்பில் எந்த விதமான இஷ்யூஸும் இல்லை. பிக்கப் வந்து பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக தான் இருந்துச்சு. ஓட்டுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு கம்ஃபர்டபுளாக தான் இருந்துச்சு. அந்த வெயிட் மேனேஜ்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக பண்ணியிருக்காங்கன்னு தான் சொல்லணும். ஏன்னா ஒரு வெயிட்டே ஃபீல் ஆகலை எனக்கு. வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 125cc பைக் ஓட்டுறப்போ வந்து பார்த்தீங்கன்னா NS ஓட்டுற மாதிரி இருக்குது. அதே நேரத்தில் NS ஓட்டுறப்ப வெயிட் கொஞ்சம் கொஞ்சம் ஃபீல் ஆகும் அப்பப்போ. பட் அந்த ஃபீலிங் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வண்டியில் சுத்தமாக இல்லை. எப்படி சொல்கிறது, ஒரு 125cc பைக் வந்து பார்த்தீங்கன்னா ஓட்டுற அளவுக்கு பர்ஃபெக்டான வெயிட்லேயும் இருக்குது. ப்ளஸ்ஸு பெரிய வண்டி ஓட்டுற மாதிரியான ஒரு லுக்கும் கொடுக்கறதுனால வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நல்லாவே இருந்துச்சு. அதுபோக இந்த வண்டியில் மைனஸ்ன்னு வந்து பார்த்திங்கன்னா சொல்கிறதுக்கு பெருசாக ஒன்றும் இல்லை. எனக்கு தெரிஞ்சு ஃபஸ்ட் இம்ப்ரெஷனை பொறுத்த வரைக்கும் எனக்கு பிடிச்சிருக்கு. ஓரளவுக்கு ரொம்பவே வந்து பார்த்திங்கன்னா பிடிச்சிருக்கு எனக்கு இந்த வண்டி. அதே அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா வெயிட் மேனேஜ்மெண்ட்டு எந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக இருக்கோ அதே நேரத்தில் ஆப்போசிட்டில் ஒரு வெஹிக்கிள் கிராஸ் பண்ணுறப்போ வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக வாபிள் ஆகிற மாதிரி ஃபீல் ஆகுது. ஏன்னா வெயிட் ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால ஓரளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக வாபிள் ஆகிற ஃபீல் இருக்குது. இப்போ இந்த பைக் வந்து பார்த்திங்கன்னா கிராஸ் பண்ணி போச்சு. கிராஸ் பண்ணி போனப்போ கூட லைட்டாக ஒரு வாபிள் ஃபீல், லைட்டாக ஒரு ஃபீல் இருந்துச்சு எனக்கு. பட் அது எந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா பர்ஃபெக்டாக இருக்குங்கிறது எனக்கு தெரியல. அதாவது எந்த அளவுக்கு அது இதாகுங்கிறது ஒரு லாங் ரைடு போய் பார்த்தா தான் தெரியும். அந்த பையன் லாங் ரைடு போனப்போ எனக்கு பெருசாக எனக்கு எதுவும் ஃபீல் பண்ணலண்ணா அப்படின்னு தான் சொன்னான். அந்த பையனோட இம்ப்ரெஷனை பொறுத்த வரைக்கும் நல்லா தான் இருந்துச்சு. என் இம்ப்ரெஷனை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு நல்லா தான் இருந்துச்சு. பட் வெயிட்டு ரொம்பவுமே கம்மியாக இருக்கோ அப்படிங்கிற ஒரு தாட்டு எனக்கு இருக்குது. பட் 125cc பைக்கு உண்டான வெயிட்டு இவ்வளோ தான் இருக்கும். பட் இருந்தாலும் பரவாயில்ல. எனக்கு பெரிய மைனஸாக படுறது என்னென்னா ஸ்பீடோ மீட்டரில் எவ்வளோ ஸ்பீடில் போகிறேங்கிறத உன்னிப்பாக ஒத்து கவனித்தா மட்டும்தான் அந்த ஸ்பீடு வந்து பார்த்திங்கன்னா நம்மளால் நோட்டிஃபிகேஷன் பண்ண முடியுது. மற்றபடி நார்மலாக பார்க்குறப்ப சுத்தமாக தெரியல. டிஸ்பிளே வந்து பார்த்திங்கன்னா அதாவது ஸ்பீடோ மீட்டர் டிஸ்பிளே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் மொக்க பண்ணிட்டாங்கன்னு தான் சொல்லணும். மற்றபடி இந்த வண்டியை ஓட்டுறதுக்கு பர்ஃபெக்டாக தான் இருந்துச்சு நண்பா. ஒரு 10,000 கிலோமீட்டர் ஓட்டினதுக்கப்புறம் இந்த வண்டியை பற்றின ப்ளஸ் மைனஸ் என்னங்கிறத டீட்டெயிலாக அந்த பையன்கிட்ட A to Z விலாவரியாக கேட்டு வந்து பார்த்திங்கன்னா தெளிவாக உங்களுக்கு நான் ஒரு வீடியோ போடுறேன். இந்த வீடியோ ஹோப்ஃபுல்லி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா எப்பயும் போல் நம்ம அந்த லைக், சப்ஸ்கிரைப் இதெல்லாம் பண்ண மறந்துடாதீங்க. இந்த பைக்கை பற்றி உங்களோட கருத்துக்கள் என்னங்கிறத கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. அதை நான் வரவேற்கிறேன். இந்த வண்டியை பற்றின ஏதாவது மிஸ்டேக் நான் மிஸ் பண்ணியிருந்தேன்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா அதை கரெக்ட் பண்ணிக்க பார்க்குறேன். இதே மாதிரி நெக்ஸ்ட் ஒரு தரமான வந்து மீட் பண்ணுறேன். ஓகே நண்பா, போயிட்டு வரேன். பாய், டேக் கேர். எல்லோரும் ஹாப்பியாக இருங்க. ப்ளஸ்ஸு ஹெல்மெட் போட்டு வண்டி ஓட்டுங்க, சேஃபாக ஓட்டுங்க.